ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சுக்குட்டி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான சுரைக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய சுரைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை சேர்த்துக்கலாம். சுரைக்காயை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வணங்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டு அதில் இருக்க தண்ணியை வற்ற விடணும். எதற்காக இப்படி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு சுரைக்காய் கோல்டு பொருள் சேராது, அவங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தனியாக வணக்கி அதில் இருக்க நீரெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு சளி தொந்தரவில் இருந்து நம்மளை காத்துக்கடலாம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி சுரைக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கி தான் நம்ம செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், தண்ணி எவ்வளோ இருக்குது. நம்ம தண்ணியே சேர்த்துல, ஆனால் இதே தண்ணி நல்லா விடுது. இதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பேன் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஒரு 10 பூண்டு நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஒரு 3 தக்காளி பழம் நான் எடுத்துக்கிட்டேன். 3 தக்காளி பழத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். தக்காளி பழம் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். அடுப்பை நீங்கள் மிதமான தீயில் வச்சுட்டு கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா ஓரளவுக்கு மெய்யாக மஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த தொக்குக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைவாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்ந்த பிறகு நம்ம வணக்கி வச்சு இருக்கிற காயை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா சுரைக்காய், அந்த காயை நல்லா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா பொருள் எல்லாமே இந்த காயோடு சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். காய் வேகிறதுக்கு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 3 நிமிஷம் வெந்தாவே போதும். அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா இந்த காயோட நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா காய் அழகாக வெந்திருக்கு. நல்லா மூடி போட்டு கிளறி விட்டு நம்ம எடுத்துக்கணும். இது காய் வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4-5 நிமிஷம் இருந்தாவே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த சுரைக்காயை தனியாக வதக்கிட்டோம். அதுலேயே ஹாஃப் குக் ஆகிருக்கும். மீதி இதில் அந்த மசாலா பொருட்கள்லாம் இறங்கிறதுக்காக தான் மூடி போட்டு நம்ம நல்லா கிளறி விடுறோம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கிளறி விடணும். கடைசியாக உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலையை தூவிட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை அணைச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி ஹெல்தியான சுரைக்காய் தொக்கு தயாராகிடுச்சு. இந்த சுரைக்காயில் நிறைய வகையான சத்துக்கள் அடங்கியிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் 2 முறையாவது இந்த சுரைக்காயை நம்ம சாதத்தோடு சேர்த்து எடுத்துக்கணும். அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சுரைக்காயை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் இருக்கிறவங்க, அதாவது கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சுரைக்காவை எடுத்துக்கிட்டால் யூரின் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக போகும். உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சத்துள்ள பொருட்களாக நீங்கள் உங்கள் உணவோடு சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சுரைக்காய் தொக்கு உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.
இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் விஜயகுட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.